ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாசத்திலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலவேளையிலே தேவன் தாமே நம்ம எல்லாருடைய எண்ணங்கள், தியானங்கள், விண்ணப்பங்கள் ஒரு சமூகத்தில் அங்கீகரிப்பாராக. இந்த காலவேளையிலே உங்கள் மத்தியிலே என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபத்தில் நான் இருந்த பொழுது சங்கீதம் 102வது அதிகாரம் என் மனதிலே தேவன் கொண்டு வந்தார். ஒரு சில காரியங்களை நாம் அந்த சங்கீதம் 102வது அதிகாரத்தை நான் முதலாவது அந்த ஃபுட்நோட்ல வாசிக்கும் பொழுது நீங்க தமிழ் பைபிள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அல்லது ஒரு சில இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்ல இருக்கும், மேல ஃபர்ஸ்ட் எடுத்த பிராக்கெட்ல இருக்கும். தமிழ்ல இருக்கிற நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க பண்ற பிரேயர் அப்படின்னு சொல்லலாம். துயரத்தில் துக்கத்தில் மூழ்கின மனிதனுடைய ஒரு ஜெபம். அதுதான் அந்த 28 வசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் எழுதுனா, என்ன கான்டெக்ட்ல எழுதுனாங்க, நமக்கு எதுவும் கொடுக்கப்படல. ப்ராபப்ளி தாவீது எழுதியிருக்கலாம், தனி நபர் எழுதின மாதிரி தான் தெரியுது. எனிவே ரொம்ப பிரயோஜனமான ஒரு ஜெபம். நான் இதை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த ஜெபத்தை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினேன். பிரேயர் லைஃப் ஆஃப் கிங்டம் மைண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி. யார் இதை ஜெபிச்சிருந்தாலும் அவர் ஒரு ராஜ்யத்தின் மனதை உடைய, ராஜ்யத்தை மையமாக வைத்து வாழ்ந்து வருகிற ஒரு மனிதனுடைய ஜெபம் என்று சொல்லி நான் நோட் பண்ணியிருந்தேன். இந்த சங்கீதம் அல்லது இந்த ஜெபம் முழுவதையும் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள், அவருடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு மாறி மாறி வரக்கூடிய ஒரு அனுபவத்தை கொண்ட ஒரு ஜெபமாக இது இருக்கிறது. அதுல அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று நாம் எந்த சூழ்நிலையில் இருந்து அவர் ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த துயரம், அந்த துக்கம், அதுல ஆழ்ந்த ஒரு கண்ணோட்டத்திலே இருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே, 6ஆம் வசனத்திலே, 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஃபுட்லெஸ், லோன்லினஸ், ஸ்லீப்லெஸ் 3 மிக முக்கியமான மனித தேவை அற்ற நிலையிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் எதிர்கொண்டு இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார். சாப்பிடவே மறந்துட்டேங்கிறார். அது அப்ப எந்த அளவுக்கு துக்கம் வந்திருக்கும்னு யோசிக்க முடியல. என்ன துக்கம் அப்படின்னு யோசிக்க முடியல. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் 4வது வசனத்துல. 6வது வசனத்துல வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாலான் தங்கும் ஆந்தையை போல ஆனேன். ஒரு வில்டர்னஸ், யாருமே இல்லாத ஒரு ஒரு கண்ணோட்டத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். அகைன் அந்த லோன்லினஸ், ஸ்லீப்லெஸ்னஸ். ஒரு சில பிரச்சனைகள் நம்மை
ஆழமாக அழுத்தும் பொழுது, அந்த மன அழுத்தம் வரும் பொழுது, இந்த டிப்ரஷன் அப்படின்னு வரும் பொழுது, சாப்பிட தோணாது, தூக்கம் வராது. திரும்பி திரும்பி அந்த பிரச்சனையே நம்ம மனதுல வந்து கொண்டே இருக்கும். நான் தனித்து இருக்கிறேன், தனித்து விடப்பட்டேன். கடவுளும் என்னை விட்டு தூரம் இருக்கிறார். அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போயிரும். அந்த ஒரு மனநிலையில இருந்து தான் இந்த ஜெபத்தை அ அ இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர் எழுதுகிறார். "கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும்" அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ இத ஒரு பிரேயர். ஆனா இந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகள் அவர் சொன்னாலும், அந்த மனநிலை எவ்வளவு சீக்கிரமாக தேவனுடைய கிருபையும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரமும் அது ஓவர்டேக் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், எனக்கு எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும், நான் எவ்வளவுதான் ஆழ்ந்த துக்கத்தில், மன அழுத்தத்தில் இருந்தாலும், தேவனுடைய குணலட்சணங்கள் மாறாதவைகள், தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. அதை குறித்து நான் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்பதிலே மிகவும் கருத்தோடு இருக்கிறார். அதுதான் இந்த சங்கீதத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒரு காரியம். ரொம்ப தெளிவா எழுதுறாரு 9வது வசனத்துல, "நீர் என்னை உயர தூக்கி" இந்த வசனத்தின் அடிப்படையில தாவீது தான் கண்டிப்பா எழுதியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. "என்னை தாழ தள்ளினீர்." மேபி 2 கான்டெக்ஸ்ட்ல இருக்கலாம். ஒண்ணு ராஜாவா அபிஷேகம் பண்ண பிறகு சவுல ஒரு லைஃப்க்காக துரத்தும் பொழுது அந்த எண்ணங்கள், அல்லது அப்சலோமனுடைய அந்த அட்டெம்ப்ட் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். வாட்டெவர் இட் இஸ். அது ரொம்ப அப்ராப்ரியேட்டா எனக்கு தெரியுது. பட் ஒரு உச்சத்தை பார்த்த மனிதர், ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கண்ட மனிதர், திடீர்னு தரைக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை, தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளானேனோ என்கிற மனநிலையோடு அவர் கண்ணீர், கவலையின் மத்தியிலே இந்த ஜெபத்தை எழுதுகிறார். இதுல அவருடைய ஒரு சீஃப் கன்சர்ன் என்ன அப்படின்னா, செத்துருவனோ பயம், ஃபியர் ஆஃப் டெத். அடிக்கடி இந்த அதிகாரத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் ஆபத்தில் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். ஸோ அவரை பொறுத்தளவுல அவர் அவர் என்ன எதை டேஞ்சரா கருதுறார்? 2வது வசனத்தை நான் வாசித்தேன். அப்படின்னா அவருடைய சீஃப் கன்சர்ன் இந்த ஹோல் ப்ராசஸ்ல, அந்த க்ரோனிங் ப்ராசஸ்ல 3வது வசனம், என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது. அடுத்து 11வது வசனம், என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். அப்ப அவருக்கு அவருடைய பிரச்சனை நிமித்தமாக, அவருடைய சூழ்நிலை நிமித்தமாக நான் மரித்து விடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால அவருடைய எண்ணங்கள் அவரை இன்னும் ஆழமாக மன அழுத்தத்திலே தள்ளவில்லை. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். மாறாக டக்குன்னு என்ன பண்றாரு, ஒரு ஷிஃப்ட் பார்க்கிறோம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல இருக்கிறது. ஐயோ! நான் செத்துருவேன் போல
புல்ல போல உலர்ந்துருவன் போல. புல்லு போல உலர்றதுன்னா என்ன? காலையில முளைக்கும். அது குறுகிய காலத்துல காலியாயிரும். ஆனா, அடுத்த வசனம் என்ன சொல்றார்? கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். அவருடைய ஃபோக்கஸ் எங்க போயிருது? தேவனை குறித்தும், தேவரீர் எழுந்தருளி 13ஆம் வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். டக்குன்னு இண்டிவிஜுவல் பிரச்சனையில இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? ஜாயன், தி சில்ட்ரன் ஆஃப் காட், கஷ்டப்படுற தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழ இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் அவருடைய எண்ணம், அவருடைய பிரேயர், அவருடைய அந்த மைண்ட் செட் அங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 14 வசனத்துல உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். எங்க வரைக்கும் போயிட்டாரு? ப்ளூரல்ல இருக்கு. ரைட்டா? அப்ப ராஜ்யத்தை மையமாக வைத்து ராஜ்யத்தின் அடிப்படையிலே அவருடைய 2வது வருகை, தேவ ராஜ்யம், இட்டர்னல் கிங்டம் கட்டுறது எல்லாத்தையுமே கொண்டு வர்றாரு. எந்த மனநிலையில இருந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, தனிமையாக்கப்பட்ட நிலை, ஏதோ ஒரு ஆழ்ந்த பிரச்சனை. இதன் மத்தியிலே அந்த ஷிஃப்ட் ஆஃப் தாட் பாருங்க. பெர்சனல் ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவருக்காக கொண்டிருக்கக்கூடிய வைராக்கியம் அல்லது பாரம், ராஜ்யத்திற்காக கொண்டிருக்கக்கூடிய பாரம் டக்குன்னு வந்துருது. அதாங்க ஒரு கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ் லைஃப் ஸ்டைல். அப்ப அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெங்த், ஒரு கம்ஃபர்ட். அதுதான் இவருக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அவர் பிரச்சனை ஒண்ணும் மாறல. அவர் சூழ்நிலை ஒண்ணும் மாறல. ஆனா கடவுள் தன்னை பழைய காலத்திலே வழிநடத்தின விதங்களை, கடவுள் யார் என்கிற அந்த அறிவு, அவர் எதிர்காலத்திலே ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்களை எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு ரட்சிப்பினால் ரட்சித்து யுக யுகமாக நித்திய காலமாக ஒரு ஒரு ராஜ்யத்திலே கொண்டு போய் அவர்களை சேர்த்து அவர்களுக்கு ஒரு கண்ணீரில்லா கவலையில்லா ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கான ஒரு பெரிய திட்டத்தோடு நடத்துகிறார் என்கிற அந்த தெளிவான ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார், வந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டப்போகிறார் என்கிற உணர்வு, அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட்டாக அது இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய அவருடைய எண்ணங்கள் தொடர்ந்து மாறி மாறி கொண்டிருப்பது. அப்படியே இத ஏன் திரும்பி திரும்பி சொல்றேன்னா, நம்ம லைஃப்லயும் பிரேயர் பண்ணுவோம். ஒரு சமயத்துல உற்சாகமா இருப்போம். திரும்பி சோர்ந்து போயிருவோம். திரும்பி பிரேயர் பண்ணுவோம். உற்சாகப்படுத்திக்குவோம். திரும்பி சோர்ந்து போயிருவோம். நல்ல உற்சாகமா இருப்பாரு. அடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா, 24வது வசனத்துல, அப்பொழுது நான், என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அப்படின்னு திரும்பி அவரு பழைய நிலைக்கு போறார். அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான மனநிலையை ஜெபத்திலே, தேவனுடைய சமூகத்திலே தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்துவதிலே எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு மிகவும் உற்சாகப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே தாவீது இதை எழுதின நபருக்கு ஒரு காரியத்தை இந்த முழு 28 வசனத்திலே படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக சம்மரைஸ் பண்றார். 27 வசனம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அப்ப
என்ன என் வாழ்க்கையில நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க மாறல. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் ஸ்டில் இன் கண்ட்ரோல். நீங்க உங்களுடைய ஆயுசு அது தீர்க்க ஆயுசு. அதுக்கு ஒரு முடிவே இல்ல. எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக. நீங்க மாறாதவங்க. நீங்க எப்பயும் ஒரே மாரியா இருக்கிறீங்க. உங்க ஆண்டுகளுக்கு ஒரு முடிவில்ல. உங்க வருடங்களுக்கு ஒரு முடிவில்ல. அதனால உங்களுடைய பிள்ளைகளும் ஆங்கிலத்திலே அந்த வசனத்தை வாசிக்கும்போது 28 வசனத்தை, "தி சில்ட்ரன் ஆஃப் தி செர்வன்ட் ஷால் கன்டின்யூ." என்னுடைய வாழ்க்கை அவருடைய மெயின் பிரச்சனை, மெயின் பயமே என்னன்னா, ஃபியர் ஆஃப் டெத். மரிச்சுருவோமோ! பாதியிலே அற்பாயுசுல போயிருவோமோ! வாழ முடியாம போயிருமோ! அப்ப ஆண்டவர் மாறாதவரா இருக்கிறபடினாலே, என்னுடைய வாழ்வும் தொடரும். தொடரும் மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததியும் நிலை பெற்று இருக்கும். உமக்கு முன்பாக என்னுடைய சந்ததி ஆங்கிலத்துல சொன்னா எஸ்டாப்ளிஷ். நான் ஏதோ இந்த பிரச்சனையினால என்னுடைய லைஃப் ஒண்ணுமில்லாம போயிராது. பாதியிலே முடிஞ்சிராது. நான் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லைஃப வாழ்ந்து முடிப்பேன். அப்படின்னு ஒரு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஐ மிங்கிள் மை ட்ரிங்க் வித் வீப்பிங் அப்படின்னு ஆங்கிலத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் கண்ணீரோடு 10வது வசனத்துல தமிழ்ல 10வது வசனம். என் பானங்களை கண்ணீரோடு கலக்குகிறேன். அந்த அளவுக்கு வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறார். கண்ணீர், சாப்பிட முடியல, தூங்க முடியல. பிரச்சனை திரும்பி திரும்பி மனதுல வருது. திரும்பி திரும்பி இந்த பிரச்சனை நிமித்தமா நான் மரித்து போயிருவேனோ? ஒருவேளை இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நம்மள யாரோ ஏதோ ஒரு சரீர பலவீனமோ, வாழ்க்கையில் வந்த ஒரு ஆபத்தோ, நெருக்கடியோ, இக்கட்டோ, மரண பயத்திற்குள்ளாக நம்மை தள்ளி இருக்கிறது. எப்படி எதிர்காலம், என் குடும்பம் என்ன ஆயிரும்? என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குமோ? ஏதோ ஒரு பயம். அந்த பயத்தோடு நீங்க இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் என்னன்னா, இந்த சங்கீதத்துல மேபி 2 வசனம்னு நான் சொல்லுவேன். 16ஆம் வசனமும், 19ஆம் வசனமும். கொஞ்ச நேரம் அத மாத்திரம் தியானிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். அற்புதமான 2 வசனங்கள். நான் தமிழ்ல சொல்றேன். 16ஆம் வசனம் அப்படின்னு. ஏன்னா, ஆங்கிலத்துல 17வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல், அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆங்கிலத்துல he will not despise their prayer. He will regard the prayer of the destitute. இதுதாங்க எனக்கு இது தாவீது தான் எழுதியிருப்பார் அப்படின்னு தோணுது. அதாவது திரும்பி திரும்பி நான் எவ்வளவோ ஹோப்லெஸ்ஸா போலாம். நான் சாப்பிட முடியாம கஷ்டப்படலாம், தூங்க முடியாம கஷ்டப்படலாம், நான் தனிமைப்படுத்தப்படலாம். ஆனா தேவன் ஒருவர் இருக்கிறார்.
அவர் என் ஜெபத்தை கண்டிப்பா கேட்பார். அது மாத்திரமல்ல, என் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். அற்புதமான வார்த்தைங்க. இதனாலதாங்க எனக்கு ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு இதனாலதான் எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். என் ஜெபத்த அவர் கேட்காம கூட சில சமயத்துல இருக்கலாம். ஏன்னா நாளாகும், டிலே ஆகும். நான் நினைக்கிறபடி கேட்காமலும் விட்டுருவாரு. ஆனா என் ஜெபத்த அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். இது பயங்கரமான ஒரு வார்த்தை. அதனால தமிழ்ல ஃபர்ஸ்ட் வாசித்தேன். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். அலட்சியம் பண்ண மாட்டேன். நெறைய நேரம் நம்ம மனதுல குமுறல்கள், ஆதங்கங்கள், கோபங்கள், டிப்ரஷன்லயே ஏன் போறோம்னா, நம்மள நெறைய அலட்சியம் பண்ணுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சில வார்த்தைகள சொல்லுவோம். மேலதிகாரிகள்ட்ட சொல்லுவோம். நெறைய அனுபவங்கள் இருக்கு. நான்லாம் நெறைய என் அம்மாட்ட போய் ரொம்ப பாரத்தோட சொல்லுவேன். எப்படியாவது அவங்கள மீட்டு எடுத்துறணும், அவங்க பிரச்சனையில இருந்துன்னு. அலட்சியம் பண்ணிருவாங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தாட். அது ரொம்ப நம்மள பாதிக்கும். ஆனா, நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன், தகப்பனை காட்டிலும், தாயை காட்டிலும், புருஷனை காட்டிலும், மனைவியை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், ஊழியக்காரன் அல்லது போதகரை காட்டிலும், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனை காட்டிலும் மேலானவர். இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில நம்மள அலட்சியம் பண்ணுவாங்க. ஆனா தேவன் நம்மை அலட்சியம் பண்ண மாட்டார். திக்கற்ற நிலையில நீங்க ஜெபத்த கொண்டு போகும்போது, அத அலட்சியம் பண்ண மாட்டாருங்க. நீங்க நினைக்கிறபடி கேட்காம இருக்கலாம். அவ்வளவுதான். கடந்த வாரத்திலே நாம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். ஓ ஜெப நேரத்துல கூட இருந்தவங்களுக்கு அது தெரியும். ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்க என்ன பிரச்சனைன்னே தெரியல. அ புரோட்டீன், என்ட்ரோபின் பேர் தான் சொல்றாங்க. அதாவது புரதம் சாப்பிடுற எல்லாமே உடம்புல நிக்க மாட்டேங்குது. புரோட்டீன் எல்லாம் வெளிய வெளிய போயிருது. அ அதுக்கு நேம் சொல்றாங்க. ஆனா சொல்யூஷன் இல்ல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ரூ. 10,00,000 மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அ அவங்களுக்கு அதனால எந்த விதமான அ ஒரு அ பயனும் இல்ல. ரூ. 10,00,000 செலவழிச்சும் உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு. அப்படியே தான் இருக்கிறாங்க அவங்க சூழ்நிலை. அப்ப என்னைய முதலாம் முறையா பிரேயர் கூப்பிடுறாங்க. நான் பிரேயர் போறேன். ஒரு ஹிஸ்டரி எடுக்கிறேன். எனக்கு எடுத்தோனே தோணுது. என்னை பார்த்தாலே நெறைய பேரு இவரு எதுக்கெடுத்தாலும் பிசாசு, பிசாசுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி எனக்கு இது ஏதோ இது பிசிக்கல் ப்ராப்ளம் மாரி இல்லையே! இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் மாரி இருக்கே! அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா பக்கத்துல அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நச நசன்ட்டே இருக்காரு. ஒரு வசனத்த கோட் பண்றாரு. ஆ யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. அ இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் அப்படிலாம் இல்ல. இது ஒரு வியாதி தான் அப்படிங்கிறாரு. அப்ப நான் யோசிச்சேன், அப்புறம் ஏன்யா என்னைய கூப்பிடுறீங்க? வீட்ல கூப்பிட்டு வச்சு ஏன்யா நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே சரி பண்ண வேண்டியதானே! அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு சும்மா பிரேயர் பண்ணிட்டு வந்துர்றேன். அடுத்து திரும்பி கால் பண்ணி பிரேயர் பண்றேன். கால் பண்ணி கேட்கிறேன். அவர் வீட்ல இல்லையா? நான் பிரேயர் இப்ப வரணும்னு தூண்டப்படுறேன். ஆமா, அவர் பாண்டிச்சேரி போயிட்டாரு. சந்தோஷம். நேரா வீட்டுக்கு போறேன். பிரேயர் பண்றேன். பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஒண்ணும் எனக்கு தெரியல. ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி நம்ம தாட் சரியில்ல போல. நம்ம தப்பா இது பண்ணிட்டோம் போலன்னு. சரிம்மா கிளம்புறேன். திரும்பி இன்னும் நல்லா பிரேயர் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. அவர் பேர் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நான் திரும்பி வர்றேன். கழுத்து எனக்கு பிடிக்குது. கழுத்து இருக்க பிடிக்குதுன்னாங்க. எனக்கு புரிஞ்சுருச்சு. ஸோ மை தாட் ஆஃப் தாட். தொடர்ந்து பிரேயர் பண்ணேன். அவங்க உடனே உடனே சரியாயிடுச்சு. அப்பன்னா சரி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்ப நான் சொன்னேன், "சரி உங்க வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுக்கு போன பிறகு என்னைய கால் பண்ணுங்க. நம்ம வந்து பிரேயர் பண்ணுவோம்." அடுத்து 3வது நாள் போனேன். பிரேயர் பண்ணேன். ஒண்ணும் மேனிஃபெஸ்ட் ஆகல. திரும்பி ஒரு சந்தேகம். வீட்டுக்கு வந்துட்டேன். திரும்பி அன்னைக்கு நைட் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆண்டவரே! என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே! பாவம் கஷ்டப்படுறாங்களே!
அதாங்க, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். இந்த சகோதரிக்கு 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, கல்யாணம் பண்ணல, புருஷன் இல்ல. திக்கற்ற நிலையில இருக்கும்போது, இன்னும் அதிக ஒரு தனிமைக்குள்ள ஆக்கி, நம்பிக்கை அற்ற நிலையிலே, அவங்க மரண பயத்திலே போராடிக் கொண்டிருக்கும் பொழுது, நானும் போய் என்னுடைய நிலைமை அங்க திக்கற்ற நிலைமை தான். என்னன்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு நைட் பிரேயர் பண்ணேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சு, நான் எப்பயுமே சொல்லுவேன். என் ஜெபத்த கேட்கலன்னா, அதுக்காக நான் ஜெபிக்காம இருக்க மாட்டேன். என் ஜெபத்த கூட்டுவேன். என் உபவாசத்த கூட்டுவேன். அதுதான் என்னுடைய ஸ்டைல். என்ன பண்ணேன், சரி டெய்லி காலைல ஃபாஸ்டிங் இருந்துட்டு போறோம். மத்தியானம் சேர்ந்து ஃபாஸ்டிங் இருப்போம். எம்மா நான் நாளைக்கு வர்றேன். தொடர்ந்து 2வது நாளா போவோம். நான் மத்தியானம் 3 மணிக்கு கால் பண்ணேன். அம்மா நான் வர்றேன்ம்மா. பிரேயர் பண்ணலாம். சரின்னு போனேன். திரும்பி அன்னைக்கு பிரேயர் பண்ணேன். மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஆனா வெளிய வெளியே தொரத்த முடியல. சரி வந்தாச்சு. திரும்பி பிரேயர் பண்றேன். திரும்பி நைட் பிரேயர் பண்ணா, திரும்பி நைட் நான் பிரேயர்ல என்னுடைய பெர்சனல் பிரேயர்ல திரும்பி கடவுள் கொண்டு வர்றார். என்ன ஆண்டவரே! என்னதான் நீங்க வச்சிருக்கிறீங்க? எத்தன தடவ தான் நான் போயிட்டு, போயிட்டு சும்மா வர்றது? 3வது நாளா தொடர்ந்து போக முடியாத ஒரு தூண்டுதல். திரும்பி போறேன். அப்ப இன்னொரு சகோதரர்ட்ட இத நான் சொல்லிக் கொண்டு வந்து இன்னொரு ஊழியக்காரர்ட்ட, "நானும் வரேனே இன்னைக்கு" அப்டின்னாரு. 2 பேரும் சேர்ந்து போனோம். போய் பிரேயர் பண்ணோம். ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணோம். அவரும் கூட இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவரும் சத்தம் போட்டு பிரேயர் பண்ணாரு. நானும் சத்தம் போட்டு பிரேயர் பண்ணேன். ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு கீழ பயங்கர சத்தம். என்னடா பயங்கர சத்தம் கேட்குது. நான் அத இக்னோர் பண்ணிட்டு பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன். சத்தம் ரொம்ப கூடுது. பார்த்தா மேல ரூம்க்கே வந்துட்டாங்க. கீழ் வீட்டுக்காரவங்க. அவங்க கிறிஸ்தவங்க போல. அவங்க வந்துட்டு, "இது கிறிஸ்தவ வீடு. இங்கலாம் பிசாசெல்லாம் பிரச்சனை இருக்காது. எதுக்கு நீங்க பிசாசுக்காக பிரேயர் பண்றீங்க?" அப்படின்னு. என்னடா திரும்பி ஆரம்பிச்சுட்டானுங்களா? அது அங்க போராடி ஆடிட்டு கிடக்கு. "இல்ல" அப்படின்னு சாதிக்கிறான். நான் அவங்கள்ட்ட அவங்க என்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் அமைதியா பிரேயர் நிப்பாட்டி அமைதியா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். திரும்பி இன்னொரு சத்தம் கேட்குது. என்னடா இன்னொரு சத்தம் கேட்குது? அந்த அம்மாவ தள்ளிட்டு மேல மாடியிலருந்து கீழ போனா, ஹவுஸ் ஓனர் வந்துட்டாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க சத்தம் போட்டு ரோட்ல நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன சத்தம் போடுறாங்க? நானு என் வீட்ல இருந்தேன். வீடு வந்து அவங்க ஹவுஸ் ஓனரோட வீடு வந்து இந்த வீட்ல இருந்து ரொம்ப தூரம். நான் வெளிய கிளம்பிட்டு இருந்தேன். என்னை வெளிய கிளம்ப விடல. "உன் வீட்ல ஏதோ நடக்குது. நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ" அப்படின்னு சத்தம். அ அது அது பிசாசு அந்த அம்மாட்ட இருக்க பிசாசு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அந்த அம்மா பிசாசு பிடிச்சிருக்கங்காட்டி பிசாசு கும்பிடுறாங்க. அந்த பிசாச வச்சு ஒரு சில அவங்க காரியங்கள் செய்வாங்க போல. அப்படிப்பட்ட ஆள் போல. அவங்கள்ட்ட இருக்க பிசாசு ட்ரிகர் ஆயி, பாண்டிய வீட்ட விட்டு வெளிய தள்ள பாக்குறாங்க. இந்த பாரு என்ட்ட காமிக்குது. அது பேசும்போது என்னைய பார்த்தோனே, அந்த பாண்டி இங்க தான் நிக்குது. அதால போக முடியல. ஐயோ! அது போகக்கூடாது. அது இருந்தா ஆசீர்வாதம். அப்ப எனக்கு பிரச்சனை புரிஞ்சிருச்சு. அப்ப நான் ஒண்ணும் சொல்லல. நான் அமைதியா இருந்தேன். அந்த அம்மா அப்புறம் நான் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் நார்மலுக்கு வந்தாங்க. "நீங்க பிரேயர் பண்ணுங்கப்பா. பிரேயர் பண்றது தவறு இல்ல. சத்தம் போட்டு பிரேயர் பண்ண வேணாம். எல்லா கடவுளும் ஒண்ணு தான்" அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த வீட்ல அந்த சகோதரிட்ட சொன்னேன். "சிஸ்டர் நீங்க எங்க பிரேயர் பண்ண முடியுமோ, அங்க ஒரு வீடு பார்த்து போங்க. அங்க வந்து பிரேயர் பண்ணா உங்க வியாதியெல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீடு பார்த்துருக்குறாங்க. வேற வீடு. போய் பிரேயர் பண்ணா சரியாயிரும். எதுக்கு இத சொல்றேன்னா, 1 வருடமாக அவங்க போராட்டம், 5 நாளா எனக்கு போராட்டம். கிட்டத்தட்ட என்னடா கடவுள அலட்சியம் பண்ணிட்டாரா? அப்படிங்கிற நிலையில தான் ஒவ்வொரு நாளும் திரும்பி வருவேன். என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே! என்ன செய்றது? எப்படி உங்களுக்கு விடுதலை வாங்கி குடுக்குறது? பாருங்களேன் 19 வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து, வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்குவார். அதனால தாங்க நம்ம பிரேயர் பண்ணணும். விடுதலை உண்டுங்க.
அலட்சியம் பண்ண மாட்டாருங்க. நீங்க நினைக்கிறபடிதான் நடக்காம இருக்கலாம். நீங்க கொலைக்கே நியமிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாமே பிக்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு. 1 செகண்ட் போதுங்க. உங்களோட ஜெபத்த ஆண்டவர் 1 செகண்ட்ல உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் வித்தியாசமா பதில் கொடுத்துற முடியும். தாவீது என்ன சொல்றாரு? தம்முடைய உயர்ந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் பார்ப்பார். எங்க பார்ப்பாரு? பூமியின் மேல் கண்ணோக்குவார். நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல பூமியில. அதனாலதான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் சொன்னார்ல, இந்த பூமியில வாழ்ந்தப்ப மேத்யூ 16:18ல பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? The motion which begins in earth will reach heaven and it will come again with the mighty response to the earth to accomplish the purpose of the prayer or the one who prays. புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? பூமியில எதை ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்க ஜெபத்தை, அது பரலோகத்துக்கு போய் அங்க இருந்து ஒரு சுழற்சியில் அது திரும்பி கீழே வந்து ஒரு வல்லமையான பதிலாக நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்க வாழ்நாள்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பதிலாக அது முடியும். உங்க ஜெபத்தை திக்கற்று இருக்கிறீங்களா? நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறீங்களா? சாப்பிட முடியலையா? உங்களால தூங்க முடியலையா? தனிமைப்படுத்தப்பட்டீங்களா? நம்பிக்கையே இல்லையா? டாக்டர் கைவிட்டாங்களா? உன் புருஷன் கைவிட்டாரா? எவனோ கைவிட்டு போறான். திக்கற்றோட ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்ண உங்களை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். கண்களை மூடி ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இவ்வளவு பெரிய தேவனை நாம் வைத்துக்கொண்டு ஏங்க கலங்கணும்? எதுக்குங்க டிப்ரெஷன்ல போகணும்? ஆனா போவீங்க, பரவாயில்ல. போகும் பொழுது சங்கீதம் 102 எடுத்து வச்சு ஜெபம் பண்ணு. ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிதானே? இந்த 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 சங்கீதத்தை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பிறந்த நாளைக்காக அடிக்கடி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம் 103க்கு முந்தின சங்கீதம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கங்க. அதுல 2 வசனம் நான் சொன்னேன், முடிச்சேன். இந்த சங்கீதத்துல அந்த 2 வசனம் தான் முக்கியமான வசனம் அப்படின்னு. 16, 19, 20. அதை திரும்பி திரும்பி கொண்டுட்டு வாங்க மனசு. என் ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டார். யாரோ உங்களை அலட்சியம் பண்ணிட்டாங்கன்னு வேதனையில இருக்கீங்களா? டிப்ரெஷன்ல இருக்கீங்களா? நான் அப்படி தனியா போராடுறேனே அப்படின்னு நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க கூட இந்த உலகத்தை படைத்த தேவன் இருக்கிறார். சீக்கிரமா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன், என் ஜெபம் கேட்கப்படல. என்ன ஜெபம் பண்ணி யூஸ் நினைக்கிறீங்களா? அலட்சியம் பண்ண மாட்டேங்கிற. அவர் வார்த்தை மாறாதுங்க. அவர் கடவுளுங்க. அவர் எப்படி அலட்சியம் பண்ணார்? அவர் அன்புள்ள தேவன். அவர் அலட்சியம் பண்ண நீங்க தான் அப்படி நினைப்பீங்க. நீங்க நினைக்கிறதுனால அவர் அலட்சியம் பண்ற தேவன் அல்ல. நீ மனிதன் நினைக்கிற நினைவு ரைட்டா இருக்கலாம். அவங்க உங்களை அலட்சியம் பண்ணலாம். ஆனா தேவன் அலட்சியம் பண்ண மாட்டார். எல்லாமே பிக்ஸா இருந்தாலும் அவ்வளவுதான். இவங்களுக்கு இது நடக்காது, இவங்க இப்படிதான், அதையும் ஆண்டவர் மாற்ற முடியும். அதுதான் அந்த காலவெளி ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். தைரியமா இருங்க. ஜெபத்தை விட்டு தைரியமா எழுந்து போய் தைரியமா ஜெபம் பண்ணிட்டு போய் உங்க வேலையை பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக எழும்பி நிற்பார். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக அவர் தீவிரித்து வருவார். ஆண்டவர் சித்தமா இருந்தா அந்த வருடம் முடிவதற்குள்ளாக அந்த நன்மையை, அந்த விடுதலையை, உங்களுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்பிக்கை அதிக பலனுக்கு ஏதுவான உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் என்று எபிரேயர் 10 வாசிக்கிறோம். உங்க விண்ணப்பத்தை தொடர்ந்து பிரஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை தள்ளிவிடாமல், இந்த ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் கேட்கிற தேவன் என்று நான் வாசித்தேனே, உடைய வார்த்தையை கேட்டேனே, அதை ஆறுதல் படுத்தினதே, அது எனக்கு வாழ்க்கையாக மாறட்டும். அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் அது ஆகட்டும் ஆண்டவர். அப்படியே என்னுடைய சூழ்நிலை அது ஆக கடவுது ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என் நேசிக்கிற ஆண்டவரே, இந்த காலவேளையிலே மரண பயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம். வாழ்க்கையிலே இது நிர்ணயமாகி விட்டது, இனிமேல் மாறாது என்று நினைக்கலாம். மாறாதது ஒன்றே ஒன்றுதான்ப்பா, நீங்க தான் ஆண்டவர். மனிதர்கள் மாறலாம், எங்கள் சூழ்நிலைகளை நீ ஒரு செகண்ட்ல மாற்றி விடுவீர் ஆண்டவர்.
ஆகவே மாறாத உம்மிடத்திலே எங்கள் சூழ்நிலையை நீர் மாற்ற வேண்டும். எங்களுடைய பலவீனங்களை நீர் மாற்ற வேண்டும். எங்களுடைய போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும். எங்களுடைய ஆழ்ந்த துயரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் கண்ணோக்கி பாரும். இந்த பிரச்சனை ஆண்டவரே வெள்ளம் போல தலைக்கு மேல் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. இதுல இருந்து வெளியே வருவனோ என்கிற ஒரு நம்பிக்கை அற்ற நிலையில இருக்கிற ஆண்டவரே, ஆனால் பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து அவர் பூமியின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் இந்த நாளிலே வாசிச்சோம். உடைய பிள்ளைகள் இந்த அதிகாலையிலே என்ன விண்ணப்பத்தை உம்மிடத்திலே வைத்து ஜெபிக்கிறார்களோ, பரலோகத்திலிருந்து உயர வானத்திலிருந்து பரிசுத்த தேவன் பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவருடைய கூப்பிடுதலை நீர் கேட்பீராக. அவருடைய கூப்பிடுதலுக்கு அவர்கள் நினைத்ததற்கும் எண்ணினதற்கும் மேலான ஒரு பதிலை கொடுப்பீராக. அந்த பதிலை இந்த வருடம் முடிவதற்குள்ளதாக நீர் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை அவர்களுக்கு கொடுப்பீராக. May they finish this year strong, O God. இந்த வருடத்தை ஆண்டவரே உம்முடைய நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்கிற உணர்வோடு முடிக்கும்படியா, என் விண்ணப்பத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணாமல் கேட்டார் என்கிற அந்த ஒரு உணர்வோடு, அந்த ஒரு நிச்சயத்தோடு இந்த வருடத்தை முடிக்கும்படியா, வரக்கூடிய வருடம் ஆண்டவரே ஒரு வல்லமையுள்ள எஞ்சியுள்ள காலங்கள், ஒரு வல்லமையுள்ள ஜெப வாழ்க்கை ஆண்டவரை பின்தொடரக்கூடிய ஒரு காலமாக பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுப்பீராக. தனிப்பட்ட தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவருடைய தேவையை என்னென்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதை எல்லாம் உடைய கருத்திலே கொடுக்கிறார். எல்லாரையும் தேவனை நீங்க ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. உங்க கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பல போராட்டங்கள், நான் என்ன செய்வேன் அந்த மனநிலை யாராவது இருந்தா எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு என்று அவர்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி அனுப்பும். சரீர பலவீனத்தோடு பல வருடங்களாய் போராடி கொண்டிருக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவருடைய ஜெபத்தை நீர் அலட்சியம் பண்ணவில்லை. சீக்கிரமாக முடிவை நீ நிர்ணயித்து வைத்திருக்கிறீர். அவருடைய விண்ணப்பத்திற்கு ஒரு பதில் கொடுக்க போகிறீர் என்கிற நிச்சயத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்புவீராக. அன்புள்ள தேவனே, பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கலாம், பெற்றோர்களை குறித்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம். ஆண்டவரே, ஸ்பௌஸ்க்காக ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே மேரிட் கப்பிள்ஸ் இருக்கலாம். ஆண்டவரே, இன்லாஸ்க்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம். குடும்பத்திலே என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்களுக்காக பிள்ளைகளை முன்னோக்கி ஜெபித்தாலும் ஆண்டவரே, என்னென்ன எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அலட்சியம் பண்ணாமல் நீர் இந்த நாளிலே அந்த விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்க நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று இடத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, பலத்த காரியத்தை செய்வீராக. அப்படி நீர் இவர்களுக்கு செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய 3 வாரங்கள் இந்த வருடத்தை முடிப்பதற்காக ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்துல ஒரு ஸ்ட்ராங் பினிஷை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவனே, ஒவ்வொருவருக்கும் நீ ஆண்டவரே, இந்த சங்கீதத்திலே நாங்கள் ஒரு இடத்திலே வாசித்தது போல அதை தியானிக்காவிட்டால் answer them speedily, O God, so that they would finish the year on high. ஒரு உச்சத்திலே அவர்கள் இந்த வருடத்தை முடிப்பதற்கு தீவிரித்து பிள்ளைகளுக்கு நீர், அவருடைய சூழ்நிலைகளுக்கு நீர் பதில் கொடுத்து விடுதலை கொடுப்பீராக. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை எல்லாம் நீர் கேட்டதற்காக இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. ஒரு தேவன் என்றென்றைக்கும் மாறாத தேவன் எங்களுக்கு இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்து நாங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிறார், கேட்டு அவர் பதில் கொடுக்கிறார் என்கிற அந்த நிச்சயம் பிள்ளைகளை போய் இன்னும் அதிகமாக
அலட்சியம் பண்ணாத அந்த தேவனிடத்துல தங்களுடைய விண்ணப்பங்களை தொடர்ந்து முறையிடுவதற்கு தைரியத்தை கொடுத்து நீர் அனுப்புவீராக. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் பிள்ளைகளை நிரப்பி அனுப்பினதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போனவங்க நீ கடந்து போகலாம். விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க வைங்க. விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு சகோதரி கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சகோதரிக்காக கேட்டுக்கொண்ட சகோதரிக்காக உம்மிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். திருமணமாகி குழந்தை இல்லையே என்கிற ஏக்கத்தோடு இந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எலிசா அன்றைக்கு ஆண்டவரே சுனேமியாரிடத்திலே சொன்னது போல, எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, ஏன் எனக்கு அபத்தம் சொல்கிறாய் என்று அந்த அளவிற்கு நம்பிக்கையற்ற, நடக்கவே நடக்காது என்கிற அளவிற்கு ஆண்டவரே அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவரே, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நீ நிலைப்படுத்த நீர் அடுத்த வருடத்திலே ஒரு குழந்தையோடு அந்த சகோதரி இருந்தாங்கப்பா. இந்த சகோதரிக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ரொம்ப வருடங்கள் ஆகிவிடவில்லை. ஆகவே இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து கொடுங்க. அவருடைய விண்ணப்பங்களை நீர் கேட்பீராக. பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவம் தான் அடுத்த வருடத்திலே பிள்ளை குழந்தை ஏந்துவதற்கு ஒரு வாய்ப்பை தாங்க. நன்றி ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் ஆமென். சகோதரர் தேவராஜ் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையாவது அவர் தேவனை நோக்கி பார்த்து விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி பாரத்தோடு தன்னுடைய நண்பருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரர் தேவராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நெருக்கடியை அனுமதிப்பதே ஒருவேளை அவர்கள் இதிலாவது உண்மை கண்டுகொள்வார்களா என்று சொல்லியப்பா. ஆகவே இந்த சகோதரிடத்திலே ஆண்டவரே, பிள்ளைகள் உண்மை குறித்து பேசும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுத்து அவர்கள் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அவர் பெற்று அதன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படுவதற்கு தேவன் ஒரு பலத்த காரியத்தை செய்ய கர்த்தர் அப்படி செய்ததற்காக சகோதரருக்கு ஆண்டவரே அந்த உணர்வுள்ள ஆவியை கொடுத்து அது நிமித்தமாக பொருளாதார நெருக்கடியிலும் ஆண்டவரே நீர் மகனை மீட்டெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய மகனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்பட வேண்டும். வேலையிலே அவன் ஆராதனை செய்வதற்கு ஏதுவாக வேலை நாட்களிலே விடுமுறை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆண்டவரே, அருமையான இந்த தாயினுடைய வேண்டுகோளுக்காக இடத்துல வருகிறேன். ஒரு தாயினுடைய ஆழ்ந்த பாரம், தன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், தேவனோடு நெருங்கி இருக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறார்கள் என்பதிலே வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் இல்லை. என்னுடைய பிள்ளை தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய குரலை கேட்பீராக. குறிப்பாக அவருடைய வேலை ஸ்தலங்களிலே ஆலயத்திலே வந்து ஆராதிப்பதற்கு ஏதுவாக இந்த ஓய்வு நாட்களில் தேவையான அந்த விடுமுறைகளை நீர் வாங்கி கொடுப்பீராக. ஆண்டவர் வரக்கூடிய நாளிலே
இந்த அருமையான தாயாருடைய ஜெபத்தை கேட்டு உடைய பையனுக்கு ஆண்டவரே நீ வளர்ச்சியை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, விடுமுறையை கொடுத்து, உம்மோடு நெருங்கி இருப்பதற்கான கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த இன்றிலிருந்து அடுத்த 3 நாட்கள் ஆ மதுரை சுற்றிலும் யாருமே சென்றிராத கிராமங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடங்களுக்கு, ஊழியங்களுக்கு செல்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சென்ற மாதத்தில் நாங்கள் அப்படி செய்து சென்றோம். இயேசுனா யாருன்னே கேள்விப்படாத நபர்கள்லாம் எங்க டீம் சந்திச்சாங்க. நான் சந்திக்கல. இதுக்கு முன்னாடி சந்திச்சேன். பட் போன முறை நான் சந்திக்கல. பட் இப்படிலாம் வந்து யாரும் சொன்னதே இல்ல எங்களுக்கு அப்படின்னு அ ஆண்டவர் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் எங்களை அழைத்து சென்றார். தொடர்ந்து நாங்கள் இந்த 3 நாட்களும் இன்று 4 நாளன்னைக்கும் செல்லுகிறோம். ஊழியங்களிலே கால சூழ்நிலைகள், மனிதனுடைய எதிர்ப்புகள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்ப்புகள், இது யாரும் டீம்ல இருக்கிறவங்கள பயத்திலோ, பாதிப்பிலோ ஆட்கொள்ளாமல் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் ஆசீர்வதித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், கொடுக்கக்கூடிய கைப்பிரதிகள் அநேகருடைய ரட்சிப்புக்கு மாறுவதற்கு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபியுங்கள். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். மதுரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்காகவும், சந்திக்கப்படாத எல்லா கிராமங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் நீங்க ஊழியக்காரர்களை அனுப்புவீராக. அப்படிப்பட்ட ஒரு சில கிராமங்களுக்கு மதுரை பட்டணத்திலே நாங்கள் செல்லலாம் என்று ஆயத்தப்பட்டிருக்கும் பொழுது தேவன் தாமே எங்க கூட வாங்க. தேவையான பாதுகாப்பை தாங்க, தேவையான வார்த்தைகளை தாங்க, தேவையான அணுகுமுறைகளை தாங்க. டைமிங்ஸ் கரெக்டா இருக்கட்டும்ப்பா. தீயவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாங்கள் போகாமல், அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் போகும் பொழுது அவர்களை அந்த கிராமங்களிலிருந்து நீர் அகற்றுங்க. திறந்த வாசலை எங்களுக்கு தாங்க. என்னுடைய ஜெபங்களை கேளுங்க. திக்கற்ற நிலைமையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த நாளில் நாங்கள் போய் சந்திப்போம் என்றால், நம்பிக்கையற்ற பிள்ளைகளை போய் சந்திப்போம் என்றால், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை உடனடியாய் கேளுங்க. இயேசு மெய்யான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்கு கிருபை தாரும். பலத்த காரியத்தை இந்த நாளில் செய்யுங்க. எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களோட குடும்பத்தை அதன் நிமித்தமாக நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இவர்கள் ஜெபிப்பதற்கு ஞாபகப்படுத்துங்க. நன்றி அப்பா, ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். டாக்டர் ஜெயின் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஆண்டவர் ஒரு துணையை கொடுத்து அவருடைய திருமணம் நடக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அந்த ஆண்டவரை டாக்டர் ஜெயின்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு ஆண்டவரே நீ ஒரு நல்ல மணமகனை காண்பிப்பீராக. பல வருடங்களாக அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. எதனால இந்த பிரச்சனை தேக்கம் என்று தெரியவில்லை. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சீக்கிரமாக நல்ல ஒரு பிரேக் த்ரூவை தாங்க. ஒரு மகனை ஆண்டவர் கொண்டு வாங்க. மொத்தம் வந்து அந்த வருடம் முடிவிற்குள்ளாய் கொண்டுட்டு வாங்க. நீ அப்படி கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே இப்படி சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். என்னோடு இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை உடைய கணக்கிலே நீர் வைத்துக் கொள்ளும். ஒரு சாதாரண ராஜா ஆண்டவரே தன்னுடைய புஸ்தகத்தை எடுத்து இரவு நேரத்திலே தூக்கம் வரவில்லை என்கிறபடினாலே அந்த பக்கங்களை வாசித்த பொழுது மொர்தெகாய் தன்னை விடுவித்ததை, அவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார்.
இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய புத்தகத்தில் நீர் எழுதி வைத்திருப்பீர். பிறருக்காக ஜெபிப்பதற்கு அவருடைய பொன்னான நேரங்களை அதிகாலை வேளையில எவ்வளோ பிஸி டைம்ல குடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க அற்பமா நினைக்க மாட்டீங்க. அலட்சியம் பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. இவர்களுக்கு ஏற்ற வேளையிலே அந்த ராஜா மொர்தெகாய்க்கு தயவு செய்து வாசல் முற்றத்திலே இருந்தவரை சிம்மாசனத்துக்கு அருகாமையிலே கொண்டு போய் வைத்தது போல, பரலோகத்தின் தேவனே, இந்த பிள்ளைகள் உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் நீட்டுங்க. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த வருடத்தை நாங்கள் முடிக்கக்கூடிய நிலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்த்து, நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு, ஆவியானவரை கொண்டு உணர்த்தப்பட்ட பிறகு ஒப்புக் கொடுத்து நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படி இந்த வருடத்தை நாங்கள் ஒரு ஹை நோட்ல முடிக்க உதவி செய்யுங்க. நன்றி. எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காய். உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய மன அமைதி, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நன்மை குடும்பத்தையும் தனிப்பட்ட இவர்கள் ஒவ்வொருவரையும் சூழட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லும். ஆமென்.